ஹாய், ஹலோ, வணக்கம். என்னடா ஃபேமிலியா எல்லாருமே கிளம்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. நாங்க இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் வீட்டு மேரேஜ்க்கு தான் நாங்க இன்னைக்கு வந்து வந்திருக்கோம். வீடியோ வந்து நான் வந்து மண்டபத்துக்கு வெளிய இருந்து தான் நான் வந்து வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சேன். சரி உள்ள போய் பார்ப்போம். பொண்ணும் மாப்பிள்ளையும் கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த கேப்பில நாங்க வந்து பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, தம்பி ஒரு செல்ஃபி எடுக்கலாம் தம்பி, தம்பிக்கிட்ட வந்து ஒரு வீடியோ எடுன்னு சொன்னேன். தம்பி உனக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு வீடியோ வீடியோன்ட்டு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால சரின்னு சொல்லிட்டு தம்பி வந்து எல்லாரையும் ஃபேமிலியாக ஒரு வீடியோ எடுத்து தந்தான். வீடியோ எடுத்து முடித்தோடனே திரும்பி பார்க்குறதுக்குள்ளே பொண்ணும் மாப்பிள்ளையும் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் நல்லா ஜாலியாக நாங்கள் வந்து பார்த்துட்டு கேக் கட் பண்ணி மாற்றி மாற்றி ஓட்டி விட்டுட்டு இருந்தாங்க. எல்லோரையும் பார்த்துட்டு ஜாலியாக பேசிட்டு கேக் கட் பண்ணி முடித்தோடனே மேலே வந்து ரிசப்ஷன் ரெடி ஆகிடுச்சி, ஸ்டார்ட் ஆகிடுச்சி. அப்புறமேட்டு நாங்கள் அப்படியே போய்ட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக போய் விஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஃபோட்டோலாம் அவங்க கூட சேர்ந்து எடுத்துட்டு, எங்கள் அக்கா என்ன சாப்பிட்றான்னு பார்க்குறீங்களா? எங்கள் அக்கா வந்து என் தம்பி கேக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. அவங்க கட் பண்ணாங்கள்ல, அந்த கேக் எல்லாேருக்கும் கொடுத்தாங்க. அதை எங்கள் அக்கா சாப்பிட்டுட்ருக்கான். சரி எல்லோரையும் விஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம். நான் வீடியோ எடுத்துகிட்ருக்க கேப்பில் எனக்கு வந்து கேசரி, பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி. எனக்கு லெக் பீஸ் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு லெக் பீஸ் வேறு வச்சுட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, ஓரமாக அது ஒரு ஓரமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு சாப்பாடு வச்ச உடனே எல்லாருமே பிரியாணி வச்ச உடனே எல்லாருமே வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நான் எல்லோரையும் ரவுண்டு கட்டி வீடியோ எடுக்கிறேன். எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். எங்கள் சித்தப்பா சித்தப்பா வேணுமா, சித்தப்பா லெக் பீஸ் கடிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி எங்கள் சித்தப்பா சிரிச்சுட்டே லெக் பீஸ்லாம் கடிச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அக்கா, அத்தை எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, பாய்.